ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு எபிரேய வார்த்தை தெஷூவா. இந்த வார்த்தை தான் டர்ன், திரும்புதல் என்பதாகும். அதாவது நாம் செய்து கொண்டிருக்கிற எந்தெந்த தவறான காரியங்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஷூ, டர்ன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு எபிரேய வார்த்தை தெஷூவா. தெஷூவா என்று சொன்னால் திரும்புதல், டர்ன் என்று சொல்லி பொருள். இந்த தெஷூவா என்ற எபிரேய வார்த்தையினுடைய எழுத்துக்களை நான் உச்சரிக்கிறேன். டாவ், ஷீன், வாவ், பேத், ஹே. உயிரெழுத்துக்களோடு உச்சரிக்க வேண்டும் என்றால் டாவ், ஷவா, ஷீன், ஷுருக், பேத், காமெட்ஸ், ஹே. தெஷூவாவினுடைய வினை வார்த்தை, அதாவது வெர்ப், ரூட் வெர்ப் ஷூ, ஷீன், ஷுருக், பேத். பேத்தில் புள்ளி வைக்கக்கூடாது. அப்போ சத்தம் என்ன வரும் என்று சொன்னால் வி என்ற சத்தத்தை உச்சரிக்கக்கூடியது. இந்த வார்த்தை தான் டர்ன், திரும்புதல் என்பதாகும். இந்த ரிப்பன்ட், திரும்பு, கர்த்தரிடத்தில் திரும்பு என்று சொல்ல வருகிற வார்த்தையை குறிக்கும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தாள் என் வாய்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், கர்த்தரிடத்திற்கு நேராக திரும்புகிற விஷயத்திற்கு நேராக இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். ஆதி மனிதன் ஆதாம், ஆதாமினுடைய மனைவி ஏவாள், இவர்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்த இவர்கள் தங்களை ஒழித்துக் கொண்டார்கள். தேவன் ஒவ்வொரு நாளும் இவர்களோடு ஐக்கியம் கொள்வதற்காக வரும் பொழுது இவர்கள் தேவனுக்கு முகத்தை காண்பிக்காமல் முதுகை காண்பித்தார்கள். So Adam and Eve, they both have insulted God by showing their back to God. முதுகை காண்பித்து அவர்கள் தேவனை அவமானப்படுத்தினார்கள். நடைபெற வேண்டிய சம்பவம் என்ன? முதுகை காண்பித்தவர்கள் முகத்தை காண்பிக்க வேண்டும். தேவன் எப்பொழுதுமே மனிதனோடு முகத்தோடு முகம் உறவு கொள்ள விரும்புகிற தேவன். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் திரும்ப வேண்டும். முதுகை காண்பித்துக் கொண்டிருக்கிறவர்கள் முகத்தை காண்பிப்பதற்கு அவர்களுக்கு முதல்ல மனம் இருக்க வேண்டும். அந்த மனதில் ஒரு மாற்றம் வந்தால்தான் வெளிப்பிரகாரமாக சரீரத்திலே மாற்றம் வரும். மக்கள் பல சூழ்நிலைகளிலே தங்களுடைய சரீரத்தில் மாற்றங்களை காண்பிக்க விரும்புகிறார்கள். மனம் திரும்பினதை போல இவர்கள் நடிக்கிறார்கள், பாடுவதும் ஜெபிப்பதும். ஆனால் உள்ளுக்குள்ள உண்மையாகவே ஒரு மனதில மாற்றம் இல்லை.
மனமாற்றம் ஏற்படாமல் நாம் வெளியிலே மாறுவதை போல காண்பிப்பது ஒரு அபத்தமான விஷயம். அது ஒரு மிகப்பெரிய மாய்மாலம். கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது, நீ மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். திரும்புதல், மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது நாம் செய்த தவறுக்காக உண்மையாகவே மனஸ்தாபப்படுதல். அந்த மனஸ்தாபத்தினுடைய விளைவு என்ன என்று கேட்டால், அந்த காரியத்தை செய்யாமல் நாம் திரும்பி விடுகிறோம், திரும்ப அந்த காரியத்தை நாம் செய்ய மாட்டோம் என்பதுதான் மனம் திரும்புதல். அந்த காரியத்தை செய்ததற்காக மனஸ்தாபப்படுதல். ஒரு தவறை செய்துவிட்டு ஐ எம் சாரி என்று சொல்லுவது டெஷுவா கிடையாது. டெஷுவா என்று சொல்லுவது about turn. நாம் நின்று கொண்டிருந்து பார்த்து கொண்டிருக்கிற, நடந்து கொண்டிருக்கிற திசையிலிருந்து எதிர் திசையில் மாறி செல்வது, திரும்பி செல்வது, அதுதான் டெஷுவா. ஏதோ சாரி பிரதர், சாரி சிஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ, வார்த்தைகள் அல்ல டெஷுவா என்பது, செயல். ஒரு தவறான பாதையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நபர், அவர் தவறான பாதையில் நடக்கிறேன் என்பதை புரிந்து உணர்ந்தார் என்று சொன்னால், அவர் நடக்கிற பாதையில் நின்று about turn, ஆப்போசிட் சைடுல அவர் நடக்க ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், அதற்கு பெயர்தான் டெஷுவா என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வேதத்தில் மிகச்சிறந்த உதாரணம் என்று சொல்லும் பொழுது, தாவீது தான் செய்த பாவத்திற்காக அவர் மனம் வருந்தினார். மனம் திரும்ப அவருக்கு மனம் இருந்தது. அவர் மனம் திரும்பினார். அவர் மனம் திரும்பின விஷயத்தை 51ஆம் சங்கீதத்திலே தலைமுறைகள் படிப்பதற்காக அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்கிற விஷயமே தாவீதை கர்த்தரால் என் இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று அழைக்க முடிந்தது. Who is David? He is a man after God's own heart. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் தாவீது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரத்தினுடைய 14, 15 வசனங்களில் சொல்லுகிற விஷயத்தை வாசிக்க கேட்போம். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். எரேமியாவுடைய வார்த்தைகள் என்ன? சீர்கெட்ட பிள்ளைகளே, ஷூ ஷீன் வாவ் பெத், டெஷுவா திரும்புங்கள், ஷூ ரிட்டர்ன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பினால் கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை பாருங்கள். நான் உங்கள் நாயகராய் இருப்பேன். that means I will be your husband. நான் உங்களில் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வருவேன். தேவன் வாசம் பண்ணுவதற்காக தெரிந்தெடுத்த அவருடைய வாசஸ்தலத்திற்கு கூட்டிக் கொண்டு வருவேன். உங்களுக்கு என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்கள் அல்ல, அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அப்படி கொடுக்கும் பொழுது அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள், நடத்துவார்கள் என்கிற அற்புதமான வாக்கு தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர் பிரசங்கித்த பிரசங்கத்தினுடைய பல அம்சங்களிலே மிக முக்கியமானது மத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். டெஷுவா, மனந்திரும்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான வார்த்தைகள் இந்த கால வேளையிலே நம்மை நோக்கி கடந்து வருகிறது என்று சொன்னால், எவைகளையெல்லாம் நாம் நிறுத்த வேண்டும், அதாவது நாம் செய்து கொண்டிருக்கிற எந்தெந்த தவறான காரியங்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஷூ டர்ன், மனந்திரும்பு, டெஷுவா, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது.
இது எவ்வளவு சந்தோஷமான செய்தி. பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறபடியினால் நான் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால் எனக்குள்ளாக சமீபித்திருக்கிற தேவனுடைய ராஜ்யம் வந்துவிடும். நான் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிடுவேன். மனம் திரும்பினால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நாயகராக மாறுகிறார். என்னுடைய ஆண்டவர் என்னுடைய நாயகராக மாற வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் டெஷுவா, மனம் திரும்புங்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். டெஷுவா என்ற எபிரேய வார்த்தையினுடைய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் இந்த கால வேளையில உணர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்தீர். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எந்தெந்த இடங்களில் எந்தெந்த காரியங்களில் நாங்கள் திரும்ப வேண்டும் கர்த்தருக்கு நேராய் என்று சொல்லி இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவரே அவைகளை எங்களுக்கு உணர்த்துங்க. நாங்கள் திரும்புவதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். உமக்கு நேராய் வருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். உமக்கு நேராய் வரும் பொழுது நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், நீர் எங்களுடைய மணவாளனாக மாறிவிடுகிறீர். உம்முடைய இருதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை எங்களுக்கு கொடுப்பீர். அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் எங்களை மேய்ப்பார்கள். இப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகள் எங்களுக்கு வருகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அனுகிரகமும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனம் மகிமைக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம நீரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். எங்களுடைய யூடியூப் பிளேலிஸ்ட் தினம் ஒரு எபிரேய வார்த்தை என்ற தலைப்பின் கீழ் செய்தியினுடைய தொடர் தியானங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இவைகளை நீங்கள் பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதோடு கூட இன்னும் அநேக தேவனுடைய வார்த்தையின் தியானங்கள் எங்களுடைய யூடியூப்ல இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம்.